நம்ம அன்றாடம் இந்த சின்ன வெள்ளை பூண்டை வந்து நிறைய சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சுக்கணும். அப்புறம் இந்த பூண்டில் வேறு என்னெல்லாம் பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூண்டு வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது. நமக்கு பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இரத்த கொதிப்பு கூடாமல் இருக்கும். இன்றைக்கு நிறைய அந்த வெள்ளைப்பூண்டனுடைய சாறை வந்து மாத்திரைகளாக்கி அந்த மாத்திரைகள் இன்றைக்கு வணிகத்தில் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மாத்திரைகளாக அந்த சாறுகளை எடுக்கிறத காட்டிலும் உணவுலேயே தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலே இந்த கொழுப்பு இரத்த கொதிப்பு ரெண்டையுமே கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பூண்டு வந்து சீரணத்தை சரிப்படுத்தக்கூடியது. நமக்கு வந்து நிறைய புலால் உணவு சாப்பிட்ருக்கோம், இல்லைன்னா ஒரு எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்ருக்கோம். அதனுடைய கொழுப்பு வந்து நம்ம உடலில் அதிகம் சேராமல் அஜீரணம் உண்டாகாமல் நம்மை காத்து கொள்ளணும் அப்படின்னா வெள்ளை பூண்டு வந்து கண்டிப்பாக உணவில் இருக்கணும். திரிதோட சமப்பொருட்கள்னு அந்த காலத்தில் தாளிசத்திற்காக